நம்முடைய அண்டை நாடான நேபாளத்தில் பற்றி எரிகிறது. ராஜபக்சேக்கு எதிராக ஸ்ரீலங்காவில் எரிந்தது. என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஜென் இசட் போராட்டம் என்ற பெயரில் தான் நேபாளத்தில் ஒரு புரட்சி நடக்கிறது. ஜென் இசட் என்னன்னா, இளைஞர்கள் சமூக வலைத்தளத்தில் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டதால் ரோட்டுக்கு வந்து போராடினார்கள். இந்த போராட்டத்தில் 19 20 பேர் செய்திகள் தெரிந்தது. ஜெனரேஷன் இசட் போராட்டக்காரர்கள் அதுக்கு பேர். அந்த நாட்டு அரசியல் தலைவர்களோடு எதிராக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன சிந்திக்கிறாங்கன்னா, தங்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள் என்பதை இந்த போராட்டங்கள் காட்டுவதாகவும், ஆட்சியாளர்கள் இதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என 10 முக்கிய பாடங்கள் சொல்லுகிறது. டிஜிட்டல் உரிமைகளை முடக்கக்கூடாது என்பதுதான் இன்னைக்குள்ள போராட்டம். அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபேஸ்புக், இன்டர்நெட் எல்லாம் வரக்கூடிய ஃபேஸ்புக், அதே போன்று வாட்ஸ்அப் தளங்கள், இதையெல்லாம் முடக்கியிருக்கிறாங்க. எக்ஸ் தளங்கள். இது நேபாளத்தில் இளம் தலைமுறையினரின் இணையத்தை தாங்கள் குரலாக கருதுகிறார்கள். சமூக ஊடகங்களை தடுப்பது அவங்கள ரொம்ப கோபப்படுத்திட்டு எப்படி தடை செய்யலாம்? இளைஞர்கள் நாங்கள் பயன்படுத்துகிற இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, எக்ஸ் தளம், அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பு, இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு நேபாள் தடை போட்ட பிறகு தான் ஜென்செட் தலைமுறையினர் அப்படின்ட்டு அரசியல் கட்சி வழிநடத்த காத்திருப்பதில்லை. அவர்கள் ஆன்லைனில் தங்களை ஒழுங்கமைத்து ஆயிரக்கணக்கானவர்கள் ஆன்லைனில் சொல்லி போராட்டத்தை வெளியே வந்து தலைவர்கள் தேவையில்லை, தலைவர்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்று கூட முடியும் என்று ஒரு பெரும் செய்தியை வந்து அது வன்முறையாக மாறி இந்த வன்முறை நிலைமையை மோசமாக்கி இது ஊரடங்கு, இராணுவ வீரர்கள், அதிகார துஷ்பிரயோகம் என்று இளைஞர்கள் போராட்டங்கள் நிறுத்த முடியாத அளவிற்கு மாறி இது இயக்கத்தை பலப்படுத்தி உணர்வுபூர்வமாக மாறியதால் இளைஞர்கள் பலரும் வீதிக்கு வர வைத்தது. பெரிய தகராறாயிட்டுங்க. 20 பேர் இறந்துட்டான்னா பாருங்களேன் எந்த அளவிற்கு பெரிய தகராறாக இருக்குண்டு. இந்த இளைஞர்கள் போராட்டங்களை நாம் முறியடிப்பது கஷ்டம்தாங்க. போராட்டங்கள் வெறும் சமூக ஊடகங்கள் பற்றியது மட்டுமல்ல. இந்த இன்டர்நெட்டில் இதை தடை செய்தது மட்டும் இல்லைங்க. நேபாளில் நடந்திருக்கக்கூடிய ஊழல், நேபாளில் நடக்கும் வேலைவாய்ப்பு இல்லாமை, நேபாளில் நடக்கும் நியாயமற்ற வாய்ப்புகள் குறித்த ஆழ்ந்த விரக்தியில் இருந்த இளைஞர்கள் தான் இது போன்ற போராட்டங்களை அங்கே தொடங்கியிருக்கிறாங்க. டிஜிட்டல் உலகில் இளைஞர்கள் இப்போ ரொம்ப வேகமாக செயல்படுகிறார்கள். இளம் வயதினர் செயலிகள், ஆப்பு, கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பல தளங்களை அவர்கள் தடை செய்தாலும் அவர்கள் தொடர்பு கொள்ளவும் தங்கள் செய்தியை பரப்புவதற்கும் மற்ற வழிகளை கண்டுபிடிப்பார்கள். இதனால் அவர்களை முடக்கவே முடியாது. சின்ன பிரச்சனைகள் பெரிய கோரிக்கைகளாக மாறலாம். நேபாளத்தில் சமூக ஊடகத்தில் எதிராக வெடித்த போராட்டங்களை தொடர்ந்து முன்னாள் துணை பிரதமராக இருந்த ரபி லமிச்சோனோ சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து நேபாள பிரதமர் இருக்கக்கூடிய KP சர்மா ஓலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். சிறிய பிரச்சனைக்கு எதிராக தொடங்கும் போராட்டம் பெரிய பிரளயமாக நேபாளில் மாறி இருக்கிறது. நீண்ட காலமாக ஊழல், ஆட்சி முறை, மக்களை ஏமாற்றக்கூடிய பல காலகட்டத்தில் அது வெடித்து இப்பொழுது நேபாளத்தில் எல்லை மீறி போய்விட்டது. இளைஞர்களை புறக்கணிக்கிறது ஆபத்துங்க. ஜெட் தலைமையினர் பெரியவர்கள், சத்தமாக பேசக்கூடியவர்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டவர்கள், ஆட்சியாளர்கள் அவர்களுடைய குரல்களை புறக்கணித்ததால் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒடுக்குமுறையை விட உரையாடல் சிறந்தது. நல்லா அந்த தத்துவத்தை பாருங்க. ஒடுக்குமுறையை விட உரையாடல் சிறந்தது. சுடுவதையும் கைது செய்வதையும் விட அரசாங்கங்கள் பேசவும் கேட்க வேண்டும். வன்முறையும் வெறுப்பையும் அவநம்பிக்கையும் மட்டுமே உருவாக்குகிறது. இந்த தத்துவத்தை பாருங்க, பேசுங்க. இது உலகத்திற்கெல்லாம் ஒரு முக்கியமான செய்தி. இந்தியா போன்ற நாடுகளுக்கும் இது முக்கியமான செய்தி தாங்க. உண்மையிலேயே எந்த ஒரு போராட்டத்தையும் கட்டுப்படுத்தி விட வேண்டும் நாம் நினைக்கக்கூடாது. கவனமாக கையாள வேண்டும். இலங்கையில் இனி எந்த காலத்திலும் ராஜபக்ச வர முடியாது. நேபாளத்திலும் அதே சூழல். இப்போ அந்த செய்தி இளைஞர்களை வழிநடத்த இளைஞர்கள் வழிநடத்த தயாராக இருக்கிறார்கள். மேயர்கள் முதல் மாணவர் தலைகள் வர ரொம்ப இளம் முகங்கள் தலைமை பண்புகளை காட்டினது இன்னைக்கு அவங்க எக்ஸ்பர்ட்ஸாக மாறிட்டாங்க. அதை ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் தான் சீனியர் என்று அதிகாரம் பண்ணக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, ஒரு வழிவழியாக ஆட்சி அமைக்கக்கூடாது. மதவாதம், சாதிவாதம், மொழிவாதம், இனவாதம் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்ட பொதுவாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற
இந்த நேபாள போராட்டங்கள் ஒரு விஷயத்தை தெளிவா நிரூபிக்கின்றன. இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அல்ல, அவர்கள் இன்றைய தலைவர்கள். உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் அவர்களுடைய குரல்களை கேட்க வேண்டும். இந்த போராட்டம் அப்படித்தான் சொல்லுது. அவர்களின் டிஜிட்டல் சுதந்திரத்தை மதிக்க வேண்டும். 5 நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா எவ்வளோ சிக்கல், டிஜிட்டல் இல்லைன்னா அவ்வளோ குழப்பம். மற்ற நியாயமான வாய்ப்புகளை இளைஞர்களுக்காக உருவாக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் அவ்வாறு செய்ய தவறினால் இளம் குடிமக்களுடைய கோபம்தான் இன்றைக்கு நேபாளில் சக்தி வாய்ந்த ஒரு சக்தியாக மாறியிருக்கிறது. நேபாளத்தினுடைய போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை தாண்டி அதிபர் மட்டும் இந்த போராட்டத்தில் பல இல்லங்களுக்கும் தீ வச்சிட்டாங்க. அரசியல்வாதிகள், அவரது உறவினர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். ஏன்னா அவ்வளவு பெரிய கோல்மால் பண்ணியிருப்பான் போல, அவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறார். இதனால பிரதமர் KP சர்மா ஒலி உள்ளிட்ட அமைச்சர்கள் ராஜினாமா செய்தார்கள். ராணுவம் சொல்லிட்டு நீ ராஜினாமா செய்யலன்னா சிக்கலாயிரும். போராட்டம் கட்டுக்குள் அடங்காமல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இறுதியாக ராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றியது. இந்த ஜென் போராட்டம் ஊழல், மறுபடி சொல்றேன், ஊழல், பொருளாதாரம், நெருக்கடி, சமூக ஊடக சுதந்திரம் எல்லாவற்றையும் எதிர்த்து கனலாக வெடித்தது. செப்டம்பர் 4 அன்று 4ஆம் தேதி தான் நேபாள அரசு ஃபேஸ்புக்கு, நல்லா கவனிங்க, இதுதான் ஆரம்பம். செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று நேபாள அரசு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் ட்விட்டர் உள்ளிட்ட 26 சமூக வலைத்தளங்களுக்கு தடை செஞ்சிட்டாங்க. இது அரசின் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் பதிவு செய்யாததால் என்று கூறப்பட்டது. ஆனால் இது நெப்போட்டிசம், ஊழல். நெப்போட்டிசம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு சலுகை செய்கிறது. அப்போ அரசியல்வாதிகளின் குழந்தைகளுக்கு கொடுத்த சலுகைகள் ஆகியவற்றை மறைக்கும் முயற்சி என்று இளைஞர்கள் கருதினார். ஏன்னா எங்களுக்கெல்லாம் நீ தடை பண்ற, உன் குழந்தைகளுக்கு மட்டும் அது எப்படி யூஸ் ஆகுது என்ற கேள்வி, நெப்போட்டிசம், அது வெடித்தது. ஊழல் அந்த நாட்டில் நான் சொன்ன மாதிரி இணையதளத்தின் பாவனைகள், அரசியல்வாதிகளுடைய அதிகாரம், வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்காக முடக்குதல், நெப்போட்டிசம், அமைச்சர்களும் அவரது குடும்பமும் எல்லையற்ற சுதந்திரத்தை அனுபவிப்பதன் விளைவாக இப்பொழுது இது இணைய வடிவத்தில் வெடித்தது. நேபாளத்தில் மொத்த மக்கள் தொகை 3 கோடி பேர். இந்த 3 கோடி பேரில் 90% மக்கள், 2,70,00,000 பேர் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறாங்க. அந்த இன்டர்நெட்டின் மூலம் சமூக ஊடகங்கள், செய்தி, அப்புறம் வணிகம், வியாபாரம், அப்போ என்டர்டைன்மெண்ட் அதெல்லாம் அங்கே வருது. டிக்டாக் போன்ற தளங்களும் அரசியல்வாதிகளும் நெப்போ கிட்ஸ், பணக்கார குழந்தைகள்லாம் வீடியோக்களில் வைரலாகி கோபத்தை தோண்டியது. இந்த செப்டம்பர் 3 தான் இந்த சம்பவம் ஒரு 5 நாட்களில் அப்படியே பரவுது. கொஞ்சம் கொஞ்சமாக பரவி செப்டம்பர் 8ஆம் தேதி காட்மாண்டில் மாணவர்கள் தொடங்கிய இந்த போராட்டம் தான் ஜென்ஜியா உலகளாவிய இளைஞர் இயக்கம் போல் விரிவடைந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வீதிகளில் வந்து போலீஸ் கண்ணீர் புகை, ரப்பர் குண்டு எதை போட்டாலும் தண்ணீர் கண்ணான் பயன்படுத்தி தடையை மீறி இந்த சூட்டில் தான் 19லேருந்து 20 பேர் உழைந்தார்கள். சில ஊடகங்கள் அதை 22 பேர் இறந்து போனதாக சொல்லாது. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். போராட்டக்காரர்கள் கற்களை வீசினார்கள். இது செப்டம்பர் 9ஆம் தேதி, நேற்று முன்தினம் அன்று இது ரொம்ப வன்முறையாக மாறி நாடாளுமன்றம் எங்கெல்லாம் அவங்க அடிக்கிறாங்க பாருங்க, நாடாளுமன்றத்தை தாக்குறாங்க, உச்சநீதிமன்றம், சிங்கா துர்பார், அரசு அலுவலகங்கள், அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கு தாண்டப்பட்டன. அமைச்சர் ஒருத்தர் பேர், அவருடைய பேர் விஷ்ணு பிரசாத் பவுட்டேல். அவர் தப்பி ஓடுறாருங்க, ரோட்டில் பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. போராட்டம் காட்மாண்டுலாம் பரவிட்டு வன்முறைக்கு பொறுப்பேற்ற உள்துறை அமைச்சர் ரமேஷ் லெக்காக், விவசாயம், தண்ணீர், சுகாதார அமைச்சர்கள் எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இருந்தால் உயிருக்கு ஆபத்து. செப்டம்பர் 9 பிரதமர் KP சர்மா ஒலி ராஜினாமா செய்தார். அதிபர் ராம்சந்திர பவுட்டேலும் இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார். சமூக ஊடகங்கள் தடை திருப்பி பெறப்பட்டது. வாட்ஸ்அப்பெல்லாம் பயன்படுத்து, ஃபேஸ்புக்கை பயன்படுத்து, யூடியூப்பை பயன்படுத்து, எக்ஸ் தளத்தை பயன்படுத்து, எல்லா ஆப்பையும் பயன்படுத்தலான்னு மறுபடியும் அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய வன்முறையாகி பார்லிமெண்ட்டை எரிக்கக்கூடிய அளவுக்கும், அமைச்சர்கள் பிடித்து ரோட்டில் அடிக்கக்கூடிய அளவிற்கும் நிலைமை போனதுனால எல்லை மீறியிட்டது. போராட்டம் தொடர்வதால் காட்மண்டுவிலும் மற்றும் பிற நகரங்களிலும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. ஸ்கூல், கல்லூரிகள், காலேஜஸ் மூடப்பட்டன. போக்குவரத்து முடங்கியது. வங்கிகள், கடைகள் எல்லாம் விமான நிலையம் வரைக்கும் ஷட் டவுன்.
யுஎன், ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா போன்ற அதிகப்படியான வலிமை பயன்பாட்டை கண்டிக்கிறோம் என்றும் அவர்கள் கூறினார்கள். இதில் 2 முக்கிய நிறைவு செய்திருக்கு. நீங்கள் வெளிப்படையாக செப்டம்பர் 3 அவங்க ஷட் டவுன் பண்ணதான் நல்லா கவனிங்க. ஆனாலும் இந்த போராட்டம் ஊழலுக்கு எதிரான போராட்டம், நெப்போட்டிசத்துக்கு எதிரான போராட்டம், அமைச்சர்களுடைய ஆடம்பரத்துக்கு எதிரான போராட்டம், சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துவதற்கு எதிரான போராட்டம், வேலை இழப்புக்கு எதிரான போராட்டம், வெளிநாடுகளுடைய தாக்கத்திற்கு எதிராக போராட்டம். நல்லா புரிஞ்சுக்கிட்டா, இது ஏதோ வாட்ஸ்அப்பை முடக்கிட்டாங்கன்றலாம் இல்லை, இவ்வளவு விஷயங்களும் இருக்குது. இது எல்லா நாடுகளிலும் ஏற்படும். இதுக்கு இடையில் அரசியல் குழப்பத்தை, இராணுவ அதிகாரத்தை கைப்பற்றியது. இராணுவம் இப்போ ஏன்னா எல்லாரும் தான் ஓடுறாங்க, அப்போ ஆட்சியில் இராணுவம் தானே வரும். செப்டம்பர் 9 இரவு நைட்டில் இராணுவ தளபதி ஜென் அசோக்ராஜ் ஷிக்டெல் நாட்டு மக்களுக்கு ஒரு உரையாற்றுறார். என்ன உரையில்? போராட்டங்களை ரொம்ப கைவிடுங்க, சுமூகமான தீர்வுக்கு முன்வாருங்கள், கடினமான சூழலெல்லாம் கைவிட்டு நமது நாட்டுடைய ஹிஸ்ட்ரி, நம்ம நாட்டுடைய ஃபண்டமெண்டல் பாரம்பரியம், அரசு மற்றும் பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், பொதுமக்கள், தூதரக அதிகாரிகள் பாதுகாப்பு உறுதி செய்யுங்க. சிலர் சூழலை பயன்படுத்தி தேசம் விளைவிக்கிறார்கள், அவர்களெல்லாம் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்று அவர் கூறினார். இராணுவம் காட்மண்டில் படைகளை முகாமிட்டது. போராட்டக்காரர்கள் அமைதி காக்க வேணும், பேச்சுவார்த்தை நம்ம நடத்தலாம் என்று இராணுவம் சொல்லிட்டாங்க. அப்புறம் இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் போராட்டத்தில் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மாணவர்கள் உடனடியாக ஒப்படைச்சிடணும், அது நீங்கள் வைக்கக்கூடாது, அருகில் உள்ள பாதுகாப்பு அமைப்புகள் அல்லது அதிகாரிகள்கிட்ட கொடுக்கலாம். சட்டவிரோதமாக நீங்கள் என்னெல்லாம் பயன்படுத்தினீர்களோ அதனை பற்றி பொதுமக்கள் தகவல் கொடுக்கலாம், தயவுசெய்து ஆயுதங்களை ஒப்படைங்கன்னு அறிவுறுத்திட்டாங்க. மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த போராட்டம் நேபாளத்தின் நீண்டகால பிரச்சனையை வெளிப்படுத்தியது. அதுதான் இப்போ முக்கியமான கண்டன் என்னன்னா, இளைஞர்களுடைய வேலையின்மை 20% மேல். பாயிண்ட் நம்பர் 1. ஜிடிபி 30% ரெமிட்டன்ஸ் சார்ந்தது. ஊழல், நெப்போட்டிசம், அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள். இது ஐநாவுடைய உரிமை அலுவலகம் கொலைகளை விசாரிக்க வேண்டும், அமைதியான வழிகளை பயன்படுத்துங்கள்னு அவங்க சொன்னாலும் இவங்க வைக்கிற காரணம் நான் சொன்ன மாதிரி இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு 20% இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி நாட்டினுடைய ஜிடிபி மிக குறைந்திருக்கிறது. நெப்போட்டிசம் என்று சொல்லக்கூடிய அமைச்சர்களுடைய குழந்தைகள் அவர்கள் தான் அனுபவிக்கிறார்கள். இதெல்லாம் தான் இந்த சோசியல் மீடியாங்கிற மாதிரி ஒரு பெரும் வெடிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா போன்ற இந்தியர்கள் காத்திருக்க வீடுகளில் இருங்கள் என்று அறிவுறுத்தின. இந்த போராட்டத்தின் மூலம் தென்கிழக்கு ஆசியாவில் இளைஞர் இயக்கத்தினுடைய வலிமைகள் என்ன என்பதையும் இராணுவம் புதிய அரசு அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பங்களாதேசத்தில் நடந்தது பார்த்தோம்ல, ஹாலித் ஜியாவா அந்த அம்மா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவில் நடந்ததை பார்த்தல, இன்னைக்கு நேபாள் நடந்த பார்க்குறோம்ல. இப்போ நேபாளம் இப்போ அரசியல் குழப்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறது. சமூக வலைத்தளங்களுக்கு அரசு விதித்த தண்டனை தான் அந்த ஜென் போராட்டம் தான் அப்படின்னு சொன்னாலும் இதனுடைய இறப்பு 20 பேர் இறந்தது. நேபாளத்தினுடைய நாடாளுமன்றம், அதிபர்கள் எல்லாரும், அரசியல்வாதிகள் எல்லாரும் தாக்கப்பட்டது, தீ வைக்கப்பட்டது, ஓடி ஒளிந்தது. இது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் மூலமாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தா, எஞ்சிய நாடுகள் அடக்குமுறை ஆகக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. எஞ்சிய நாடுகள் சமமாக நடத்த வேண்டும். எஞ்சிய நாடுகள் ஊழல்வாதிகளை அரசியல் தலைவர்கள் அப்புறப்படுத்தணும். வாக்கில் ஜெயிக்கிறங்கிறதுக்காக படுகொலை அரசியல்களை, ஊழல்வாதிகளை தங்களோடு இணைத்து கொள்ளக்கூடாது என்பதை, அப்படி நடத்தால் ஒரு ரிவால்ட், கிளர்ச்சி உருவாகும். அப்படி ஒரு கிளர்ச்சி உருவானா கடைசியில் யாருமே ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதான் செய்தி. இப்போ நான் உங்களுக்கு சர்வதேச செய்திகள் பலதை கொடுக்குற போது இந்த போராட்டம் ஏன் உருவாச்சு, என்ன வடிவத்தில் உருவாச்சு, இப்போ என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. இதுதான் நேபாளில் தற்போது செயல். மீண்டும் பல புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.